ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். உடையவர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. எம்பெருமான் எந்த இடத்தில் எந்த திருமேனியோடு தோன்றினாலும் அவனுடைய நிற்றல், இருத்தல், கிடத்தல், நடத்தல் முதலிய செயல்களைக் கண்டால் பிரம்மனும் சிவபெருமானும் மிகவும் விரும்பி தங்களால் ஆன அளவு தொண்டு செய்வர். அவ்வாறு செய்வதாக யசோதை பிராட்டி எண்ணமிட்டு வளர்ப்பிள்ளையை தொட்டிலே வளர்த்தி தூங்கப் பண்ணுகையை சீராட்டி தாளாட்டி படிய ஆழ்வார் பெரியாழ்வார் யசோதையாக தன்னை பாவனை செய்து கொண்டு மிகவும் மகிழ்ந்து தாளாட்டுகிறார் இந்த திருமொழியில். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணிப் பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. பிரம்மதேவனானவன் இரண்டு பக்கத்திலும் மாணிக்கத்தை கட்டி அவற்றின் நடுவிலே வைரத்தை கட்டி உயர்ந்த பொன்னால் செய்த அழகிய சிறு தொட்டிலை உனக்காக விரும்பி அனுப்பினான். மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூவடி மண் பெறுவதற்காக பிரம்மச்சாரியான வாமனன் ஆனவனே உனக்கு தாலாட்டு, உலகை அளந்தவனே உனக்கு தாலாட்டு. உடையார் கணமணியோடு வன்மாதுளம் பூ இடைவிரவி கோத்தையலில் தெல்கினோடு விடையேறு கபாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அலேல் அலேல் தாளேலோ உலகமளந்தானே தாளேலோ. எருதை வாகனமாக கொண்டு ஏறிச் செல்லும் சிவபெருமான் உனது திருவரைக்கு தகுதியான பொன்மணியும் நடுவில் கலந்து கொத்திருக்கின்ற அழகிய இடைச்சுரிகையும் சேர்ந்துள்ள அழகிய மாதுளம்பூ கோவையான அரைவடத்தை அனுப்பினான். எல்லா உயிர்களையும் அடிமையாக உடையவனே, இதை அழாமல் பெற்றுக்கொள், உனக்கு தாலாட்டு, உலகை அளந்தவனே உனக்கு தாலாட்டு என்கிறார். என் தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழில் உடை கிண்கிணி தந்து உவவான் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தாளேலோ. என் தலைவனும் அழகிய திருமார்பை உடையவனும் தாமரை பூ போன்ற கால்களை உடையவனுமான உனக்கு அழகான சதங்கையை கொடுத்து இந்திரன் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறான். இப்படி உதவியவர்களை கண்குளிர பார்த்து அருள் செய்கின்ற தாமரைப்பூ போன்ற கண்களை உடையவனே உனக்கு தாலாட்டு என முடிக்கிறார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர்